we will be preparing the cost sheet. Okay, so we will be preparing the cost sheet here. Okay, so here costing system la pathina vandu it includes various types of cost, like direct expenses, indirect expenses லாம் பிரிக்கிறோம். Okay, and then if you see here material cost, labor cost, expenses எல்லாத்தையும் வந்துட்டு direct indirect ன்னு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. இதுல indirect எல்லாமே overheads கிட்ட வந்துருது. ஓகேங்களா? சோ டைரக்ட் எல்லாமே வந்துட்டு அதாவது டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொடக்ஷனுக்கு நேரடியாக சம்பந்தம் உள்ளதா வந்துட்டு டைரக்ட் மெட்டீரியல் இல்ல டைரக்ட் லேபர் அப்படின்னு சொல்றோம். இன்டைரக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொடக்ஷனுக்கு ஸ்ட்ரெயிட்லி அஃபெக்ட் ஆகாததை வந்துட்டு indirect material, indirect labor, indirect expenses nu we are telling. That only we are considering put together is known as overheads. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இப்போ வந்து இப்போ கார் மேனுஃபேக்சரிங்னா அது வந்து அதுக்கு மெயினான பார்ட்ஸ் என்னென்னாலுமோ அது வந்து மெயின் பார்ட்ஸ் எல்லாம் வந்து இட் வில் கோ டு தி டைரக்ட். பட் அல்டிமேட்லி தட் போல்ட் நெட்ஸ் ஆர் சம்திங் தட் லைக் that kind of known as are indirect. Okay, so indirect we are classifying into everything into direct and indirect. So direct kida direct material, direct labor, direct expenses. Indirect kida again indirect material, indirect labor, indirect expenses. Okay, one which is directly affecting to your production activity adu direct kida vandadu. Indirectly one which is not that much related அப்படின்னும் போது indirect kida வருது. Indirect எல்லாமே overheads kida வருது. Okay, so இதுல பாத்தீங்கன்னா actually we will be preparing the cost sheet. Okay, cost accounting la first utmost important எதுனா வந்து preparation of cost sheet. ஓகே, காஸ்ட் ஷீட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு யூ வில் பி யூசிங் சிங்கிள் சைட் ஆஃப் யுவர் அக்கௌண்ட்ஸ் நோட் ஒன்லி. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் இதுல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் பாத்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது மூணும் சேர்ந்ததை ஆட் பண்ணதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிரைம் காஸ்ட்னு சொல்றோம். ஓகே, ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் யர். Okay, so actually if you see we will be calculating here certain items. So what are the items if you see? So what are the items if you see? Prime cost. Prime cost. Prime cost is equal to direct material plus direct wages illana direct labor, whatever might be, direct expenses. So these three put together is known as prime cost. You have to carefully keep in your mind. So this type of questions you might get as MCQs. Okay, so what is prime cost? What all the costs are included? What are the things are included under prime cost? Option may be in direct material, then direct wages, indirect material, like that. ஸோ பிரைம் காஸ்ட் கீழே இன்டைரக்ட் சம்மந்தப்பட்டது எதுவுமே வராது, ஒன்லி டைரக்ட் சம்மந்தப்பட்டது மட்டும் தான் வரும். ஸோ லைக் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒன்லி யூ மைட் கம் அக்ராஸ் இன் எம்சிக்யூஸ். ஓகே, எதெல்லாம் ஆட் பண்ணா பிரைம் காஸ்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ யூ மைட் கெட் சச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒன்லி. அண்ட் டைரக்ட் இன்டைரக்ட் எதுவுமே இதுல வராது, டைரக்ட் மெட்டீரியல். இந்த டைரக்ட் மெட்டீரியலும் வந்துட்டு டைரக்ட் மெட்டீரியலுக்கு மட்டும் இப்ப சொல்றேன். டைரக்ட் மெட்டீரியல்ல சம்டைம் நோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் வந்து பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக் மெட்டீரியல், அதுக்கப்புறம் வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டாக் மெட்டீரியல். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொஸ்டின்ல கொடுத்தா அப்ப அத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இதுல வந்துட்டு சம் ஆஃப் தி கொஸ்டின்ஸ்ல மெட்டீரியல் அமௌண்ட் நெட் அமௌண்டா அவங்க கொடுத்துருவாங்க. சர்டைன் கொஸ்டின்ல வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஒரு 40,000 அண்ட் தென் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஒரு 70,000,
பர்ச்சேசஸ்க்கு ஒரு 1 lakh இந்த மாதிரி சர்டைன் இன்ஃபர்மேஷன் தே வில் பி கிவிங். அப்ப நீங்க தான் இந்த டைரக்ட் மெட்டீரியல் அமௌண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். தட் அமௌண்ட் இஸ் நோன் அஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு. அப்ப டைரக்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்சிமம் வந்து இந்த டைரக்ட் மெட்டீரியலுக்கு பதிலாக மெட்டீரியல் கன்சியூம்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்ல பார்த்தீங்கனாலே தெரியும். See direct materials, how they are finding out opening stock of raw material. With that purchases of raw material you have to add. அதையும் தாண்டி கேரியேஜ் இன்வெர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆக்ட்ராய் அண்ட் பர்ச்சேஸ், இம்போர்ட் டியூட்டி, கஸ்டம் டியூட்டி இந்த மாதிரி ஏதாவது மேக்ஸிமம் இருக்காது. கேரியேஜ் இன்வெர்ட்ஸ் இருந்தா இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இஃப் யூ கம் அக்ராஸ் லைக் திஸ் ஐட்டம் யூ ஹாவ் டு ஆட் வித் தி ஓப்பனிங் ஸ்டாக். இதெல்லாம் வந்து அதோட ரிலேட்டட் ஆனது, ரா மெட்டீரியலோட சேர்ந்தது. கேரியேஜ் இன்வெர்ட்ஸ்னா என்ன? அது உள்ள வரும்போது அந்த கூட்ஸ் இப்போ வந்து ஸ்டாக்கா வந்து ரா மெட்டீரியல் சப்ளையர் கிட்ட இருந்து வருதுன்னா அதுக்கு பேர் இன்வெர்ட்ஸ். அவுட்வர்ட்ஸ்னா என்னன்றது ஆல்ரெடி ஐ ஹவ் taught you. Outwards means what? When you are selling goods to the customer, it is going from your factory to the distribution place, customer point க்கு போகுது கடைக்கு. அப்ப வந்து அது வந்து outwards. Inwardsனா raw material உள்ள வரும்போது you are going to incur that expense. That is known as carriage inwards இல்ல freight inwards. Like that, import duty, octroi on purchase, anything is there means you will add. Not there means purchase மட்டும் இருந்தா you will be adding that one. Less closing stock of raw material. So you will subtract this and find out raw material consumed. Okay, so this is what I told in that also. So the other place I told no. Yeah, so you will find out that and find out this direct material amount. So certain question they will give you straight away. If not given material consumed, you have to find out material consumed எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கோட பர்ச்சேசஸ், கேரேஜ் இன்வெர்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஆட் பண்ணிட்டு க்ளோசிங் ஸ்டாக்கை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் கன்சியூம்ட் அமௌண்ட் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ கெட் தட் அமௌண்ட், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட். அதை கண்டுபிடிச்ச பிறகுதான் டைரக்ட் வேஜஸ் add பண்ணி direct expenses you have to add and find out the prime cost amount. Okay, so prime cost we found out. This is the first step. அதுதான் இங்க வந்துட்டு இங்கேயும் கொடுத்திருக்கு, prime cost ன்னு கொடுத்திருக்கு பாருங்க. So if you see here prime cost என்னென்னலாம் ஆட் பண்ணிருக்காங்க, direct material, direct wages, direct expenses-நாலும் chargeable expenses-நாலும் same meaning தான். Chargeable expenses-நாலும் direct expenses both are meaning same. So you have to add all these three things and you will get the prime cost amount. Okay, with that prime cost what we have to do, we can go for further. Okay, so prime cost we found out. Next step is you have to find out factory overheads. Factory overheads, this you have to find out, for which prime cost order you have to factory overheads இல்ல, the factory cost இல்லனா வந்துட்டு work cost. Next item what we have to calculate is factory cost இல்லனா work cost. Okay, so for which prime cost order factory overheads you have to add. Okay, so first step என்ன பண்ணிருக்கோம், காஸ்ட் ஷீட்னா இதுதான். இந்த காஸ்ட் ஷீட் எதுக்காக நான் இப்ப கிளாஸ்ல சொல்றேன்னா, ஆக்சுவலா காஸ்ட் ஷீட் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. பட் ஜாப் காஸ்ட் ஷீட்னு ஒண்ணு இருக்கு, அது நம்ம அடுத்த இதுல வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஜாப் காஸ்ட் ஷீட்டுக்கும் இதே சேம் ஃபார்மேட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஜாப் காஸ்ட் ஷீட்டுக்கும் ஒரு என்டையர் கம்பெனியோட காஸ்ட் ஷீட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, என்டையர் கம்பெனினா ஒட்டு மொத்தமா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான் என்டையர் ஒரு கம்பெனிக்கான ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டோட்டல் காஸ்ட் ஷீட். பட் ஜாப் காஸ்ட் ஷீட்னா ஒரு ஸ்பெசிபிக்கான ஜாபுக்கு மட்டும். இப்ப சில பிசினஸ்லாம் வந்து கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் ஆர்டருக்கு ஏத்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சிலதெல்லாம் வந்து ரொம்ப கஸ்டமர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆர்டர் வந்தா செஞ்சு அனுப்புவாங்க கஸ்டமருக்கு. ஓகே, அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதெல்லாம் ரொம்ப வந்து ஷார்ட் டியூரேஷனுக்கான இதுவா இருக்கும். அது வந்து ஜாப் காஸ்ட் ஷீட். அதே இப்ப ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த காஸ்ட் ஷீட் இந்த ஃபார்மேட்டை தான்
ஜாப் காஸ்ட் ஷீட்டுக்கும் அடாப்ட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் வந்து காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் இது பேஸ்ன்றதுனால இதை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அண்ட் ஒன் ப்ராப்ளம் இதுல பேசிஸா வந்ததுனாலயும் இந்த ஃபார்மேட்டை ஐ எம் டேக்கிங் நவ். ஓகே, ஸோ இஃப் யூ சி we were moving to the next one. Next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபேக்டரி காஸ்ட் இல்லைன்னா ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா பிரைம் காஸ்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். அந்த பிரைம் காஸ்ட் வித் தட் யூ ஹேவ் டு ஆட் தி ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்னா பவர், ஃபியூயல், கேஸ், ஆயில், ஃபேக்டரி லைட்டிங். ஓகே, அந்த மாதிரி சில டைம் அதுல ஃபேக்டரியில ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கான லேபருக்கான வேஜஸ் இன்டைரக்ட் வேஜஸா இருக்கும். ஓகேங்களா, டைரக்ட் வேஜஸ்னா இங்க போயிட்டோம், டைரக்ட் லேபர்லாம். இன்டைரக்ட் வேஜஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ ஆல் தோஸ் திங் வந்து இட் வில் கம் இயர். ஓகே, ஸோ டெப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி அந்த மாதிரி இருந்தா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஆஃபீஸ் மிஷினரிக்கு அந்த மாதிரினா அது வந்து வேற இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் கிட்ட வந்துடும். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்னா டைரக்ட்லி ரிலேட்டட் அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு டெப்ரிசியேஷன் காட்டுறதெல்லாம் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் கிட்ட வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சோடனே பிரைம் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அதோட ப்ரொசீஜரை ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். After finding out that prime cost, with that prime cost, if you add all the factory overheads, you will be getting your factory cost. Okay, and one more important thing here, no, after adding that factory overheads, so first one you have added direct material, direct wages, direct expenses. All these three you have added and found out the prime cost. And direct material மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு you have this procedure. ஓகே, இஃப் யூ ஹாவ் தட் ப்ரொசீஜர், அதுக்கு சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருந்தா இது யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா டைரக்ட் மெட்டீரியல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதை யூஸ் பண்ணி do it up. ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் will give you prime cost. பிரைம் காஸ்டோட ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட கொஸ்டின்ல அடிஷ்னலா ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த இடத்துல தான் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு அமௌண்ட் வருமா, இந்த அமௌண்ட் வந்த பிறகு அதோட ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆட் பண்ணிட்டு க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சப்ராக்ட் பண்ணுவீங்க. See in this format you might find out. See here, so prime cost ஓட factory overheadsனா என்னன்றதை இப்பதான் I have just explained now. Factory lighting and then வந்துட்டு power, fuel, gas, oil. If you come across like that any items or depreciation on plant and machinery, அதாவது ஃபேக்டரிக்குரிய plant and machinery அந்த மாதிரி இருந்தால் all those time மெட்டீரியல், இன்டைரக்ட் வேஜஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் கிட்ட தான் வரும். ஸோ ஆஃப்டர் தட் ஒரு அமௌண்ட் வருமா, அந்த அமௌண்ட்டோட ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஏதாவது இருந்தால் யூ வில் ஆட் தட் ஒன். க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஏதாவது இருந்தால் அதை சப்ராக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அதுதான் வந்து ஃபேக்டரி காஸ்ட் இல்லைன்னா ஒர்க் காஸ்ட்ன்றோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபர்தரா இன்னும் எப்படி மூவ் பண்றதுன்னு பாருங்க. ஸோ இந்த ஃபேக்டரி காஸ்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் இப்ப எல்லாமே ஸ்டேஷனரி, பிரிண்டிங்கு, போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ், அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் ஆன் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர், ஆஃபீஸ்ல யூஸ் பண்ற ஃபர்னிச்சர் அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் இஃப் யூ கம் அக்ராஸ், சேலரி டு தி எம்ப்ளாயீஸ், ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்க்கு இல்லை ஆஃபீஸ் லைட்டிங்கு இந்த மாதிரி இஃப் யூ கம் அக்ராஸ் நோ ஆல் தோஸ் திங் வில் கம் அண்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் கிட்ட வரும். அதை நீங்க ஆட் பண்ணோடனே யூ வில் பி கெட்டிங் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட if you come across any these items, opening stock of finished goods, you will add that. Closing stock of finished goods irundal, you will subtract that and find out the cost of goods sold. Okay, so cost of goods sold landi innum further move panni selling and distribution overheads add பண்றாங்க. Selling and distribution overheads na particularly if you are giving salary to your salesman,
இல்ல சேல்ஸ்மேனுக்கு கமிஷன் கொடுக்குறீங்க, இல்ல டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ஏதாவது அட்வர்டைசிங், ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது வந்து இல்ல டிஸ்கவுண்ட் யூ ஆர் கோயிங் டு அலோவ் டு கஸ்டமர்ஸ் லைக் திஸ், இல்ல டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஐட்டம், இல்ல கேரியேஜ் அவுட்வர்ட்ஸ், கூட்ஸ் வெளில போகுதுல ஃபினிஷ்டு ஸ்டாக்கா கஸ்டமருக்கு, அது கேரியேஜ் அவுட்வர்ட்ஸ். லைக் திஸ் if you come across any item, that is known as selling and distribution overheads. That if you add with the cost of goods sold, you will get cost of sales இல்லனா total cost கண்டுபிடிப்பீங்க. ஓகே, சோ டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சோன்னே அதோட ப்ராஃபிட்ட வந்துட்டு சேர்த்தீங்கன்னா யூ வில் கெட் சேல்ஸ். ஓகே, டோட்டல் காஸ்டோட ப்ராஃபிட் சேர்த்தோம்னா யூ வில் கெட் சேல்ஸ். ஓகே, சோ திஸ் இஸ் தி காஸ்ட் ஷீட் ஃபார்மேட். சோ காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் just I will explain here briefly. Prime cost, first item, direct material, direct wages, direct expenses. In the direct material straight away question ல இல்லனா you have to find out னா அதுக்கு சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நீங்க ரா மெட்டீரியல் அந்த கன்சியூம்ட அதை கண்டுபிடிச்சு இந்த இடத்துல கொண்டு வந்துருவீங்க. ஸோ அதை மூணுத்தையும் ஆட் பண்ணாதான் யூ வில் கெட் தி பிரைம் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பிரைம் காஸ்டோட ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸை ஆட் பண்ணுவீங்க. அந்த ஓவர்ஹெட்ஸை ஆட் பண்ண பிறகு இன்னும் ஏதாவது ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் உங்களோட கொஸ்டின்ல இருந்தா அந்த ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை ஆட் பண்ணிட்டு க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை சப்ராக்ட் பண்ணுவீங்க. தட் ஐ எம் நாட் இன்க்ளூடிங் இயர். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை ஆட் பண்ணிட்டு க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூல் பி கெட்டிங் ஃபேக்டரி காஸ்ட் இல்லைனா ஒர்க் காஸ்ட். இந்த ஃபேக்டரி காஸ்ட் ஒர்க் காஸ்ட்டை வச்சுட்டு அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். திஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் how you will obtain னா இந்த ஒர்க் காஸ்ட் இல்லைனா ஃபேக்டரி காஸ்ட் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஒர்க் காஸ்ட் ஓட நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இல்லனா ஆபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் இல்லனா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் எனிதிங். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஆட் திஸ் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இது கீழே வரும்ன்றதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸ்டேஷனரி, போஸ்டேஜ், ஸ்டாம்ப்ஸ், பிரிண்டிங்கு, ஓகே, இல்லை ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோட சேல்ரி, மேனேஜர்ஸோட சேல்ரி. Okay, like this, if you come across anything, no, that is known as administrative overheads. Illana office and administrative overheads. If you add these two, no, you will get cost of production. With this cost of production, if you add opening stock of finished goods, see, with this cost of production, if you add opening stock of finished goods and subtract closing stock of finished goods, you will get cost of goods sold. In the cost of goods sold oda selling and distribution expenses நீங்க add பண்ணீங்கன்னா this cost of goods sold ஓட selling and distribution overheads na expenses na artham. If you add this, you will get cost of sales. Selling and distribution overheads na travel expenses, illa carriage outwards, illa customers ku edavadhu neenga discount koduthinga, illa salesman ku commission koduthinga, andha madri edavadhu sambandhapattadhu irundha, if you add that with the cost of goods sold idoda idu add panningna you will get cost of sales. And total cost eppadi kandupidikringna, so cost of sales இல்லனா அது வந்து total cost ஆவும் இருக்கும். So this is known as cost of sales இல்லனா total cost. இந்த total cost ஓட if you are adding profit, you will get the sales amount. Okay, so cost of sales இல்லனா இதுதான் நம்மளோட total cost. அதோட profit add பண்ணீங்கன்னா you will get the sales amount. Certain questionல sales amount கொடுத்துருவாங்க. Cost of sales நம்ம step by step படிப்படியா போட்டு cost of sales கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். Sales amount கொடுத்திருப்பாங்க. நீங்க இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்க நடுப்புற இருக்க இந்த profit amount நீங்க வந்து calculate பண்ணலாம்.
ஓகேங்களா? இல்ல ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ் குடுத்துருவாங்க. ஆன் சேல்ஸ் இல்லன்னா ஆன் காஸ்ட்ன்னு குடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட்ட கண்டுபிடிச்சு இந்த டோட்டல் காஸ்ட் இதோட நீங்க இந்த ப்ராஃபிட்ட ஆட் பண்ணி சேல்ஸ் அமௌண்ட்ட நீங்க கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆக்சுவல் திங் அபவுட் தி காஸ்ட் ஷீட். அதுதான் வந்து பேஸ். காஸ்ட் அக்கவுண்டிங்க்கு காஸ்ட் ஷீட் தான் பேஸ். நம்ம வாட் வி ஆர் கோயிங் டு டூ ஹியர்னோ வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் ஜாப் காஸ்ட் ஷீட். ஒரு என்டையர் கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு பதிலாக ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு மட்டும் we are going to prepare the job cost sheet in the next session.